உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்யா யோகம். புதன் ப்ளஸ் சூரியன் இணையக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு சரியாக 30 நாட்கள், ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் உங்களுக்கு இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா சரியாக கடகராசியில் இது உருவாகுது. அப்போது உங்களுடைய தனஸ்தானாதிபதி புதனும் பஞ்சமாதிபதி புதனும் ப்ளஸ் உங்களுடைய 4ஆம் வீட்டிற்கு அதிபதி சூரியனும் 3ஆம் பாவத்தில் இணையக்கூடிய இந்த நிகழ்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகளை உண்மையை சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே பாசிட்டிவ். அப்போது இதனுடன் இப்பேற்பட்ட யோகம் உருவாகிறது, இதை விட ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே இல்லை. அப்போ இந்த 30 நாட்களில் திடீர் திருப்பங்களும் ரொம்ப நாளாக தடப்பட்டு செய்ய முடியாத சில விஷயங்களை அழகாக கமிட்மெண்ட் பண்ணி முடிக்கிற நேரமாக இருக்கும். பல பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், அதே நேரத்தில் சில ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ராப்பர்ட்டி சார்ந்த சிக்கல்களை சரி செய்யக்கூடிய நேரமும், தொழில் சார்ந்த ரீதியில் சில கமிட்மெண்ட்ஸை அழகாக முடிக்கிற நேரமாகவும் இது இருக்கும். சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், அதுவும் குடும்பத்தில் பூமியோ வீடோ வாங்கக்கூடிய அமைவுகளையும் உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் தன் கஷ்டங்களை கூட வெளியில் காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எவ்வளவோ மன உளைச்சல் இருந்தாலும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு புறம் காட்டிக்காமலேயே மற்றவர்களிடம் சகஜமாக பழகக்கூடிய யதார்த்தமான குணமுடையவங்க. அதே நேரத்தில் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனசும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பலமாக நிற்பீங்க, அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தே தான் பெற்றவர்களுக்காகவும் தன்னோட பிறந்தவங்களுக்காகவும் தான் பழகின பழக்க வழக்கத்துக்காகவுமே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க ரிஷபராசி என்பர்கள். அதே சமயம் தெய்வ சிந்தனையும் தெய்வ நாட்டமும் உங்களுக்கு உண்டு. ஆனால் நம்பி ஏமாற்றங்களை சந்தித்தவங்களும் நீங்கள் தான். எதை நம்புறது, எதை நம்பக்கூடாதுன்னே இப்போ தெரியல என்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அதுலேயும் நல்லதை நினச்சி நல்லதையே எண்ணி சில விஷயங்களில் இறங்கி செயல்பட்டு கடைசியில் உங்களுக்கு கெட்ட பேர் தான் மிச்சம், உங்களை குற்றவாளி ஆக்கினது தான் மிச்சம்ன்ற மாதிரி நிறைய இலக்குகளை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. அப்போது உங்களுடைய நோக்கம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனைகள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு நெகட்டிவான சில விஷயங்களையே உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கும் உங்களுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு உண்டான நிலையும், நீங்கள் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு இல்லை இது தப்பு, இது உன்னால் முடியாது, இந்த இலக்கை நோக்கி போனால் உன்னால் வெற்றி அடைய முடியாதுன்னு தன்னம்பிக்கைக்குரிய விஷயங்களுக்கு எதிர்மறைவான சில விஷயங்களை சொல்லியே உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் போட்ட கால்குலேஷன் எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும், இதுதான் சரி, இந்த ரூட்டில் இறங்கினா இது கரெக்டாக இருக்கும், ஆனால் அதை செய்ய முடியாத நிலைமைக்கு நிறைய நேரத்தில் ஆளாக இருந்திருப்பீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு புறம் தொழில் ரீதியில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஷபராசி அன்பர்கள் தொழில் சார்ந்த ரீதியில் என்னென்ன பண்ணீங்களோ அவ்வளோ உழைப்பும் கடைசியில் பார்த்தா உழைப்பு எல்லாம் வந்த வருமானம் எல்லாத்தையும் அதுலேயே எடுத்து போட்டு எல்லாம் பண்ணியும் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி கடனாளியாகி நின்னது தான் நான் மிச்சம், மீண்டும் எப்படி வெளியில் வரப்போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல். அதையும் தாண்டி வரவு செலவு எங்கெங்கெல்லாம் வச்சுக்கிட்டீங்களோ அவங்கெல்லாம் ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய நட்பு கிடைக்குமான்னு நினச்சி எதிர்பார்த்தவங்க இன்றைக்கி உங்களையே அலட்சியமாக பேசக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுமோன்ற ஒரு பயம், பதட்டம், உங்களுடைய தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்துடுமோன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே ஒரு புறம் இருக்குது. வேலையில் இருந்த ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டு தப்பு செய்யவே இல்லை, பட் மற்றவர்களுடைய சூழ்ச்சிக்காக பின்னப்பட்ட ஒரு சில விஷயங்களால்
உங்கள் மேலே அபாண்டமான உங்களுடைய வேலையை நீங்கள் பறி கொடுக்கணுன்ற அளவுக்கு சூழ்ச்சிகள் செய்து கடைசியில் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னு அந்த இடத்த விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைமைகள்லாம் சந்தித்து இன்றைக்கி வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை நோக்கி பயணம் பண்ணுறேன், பட் அது எப்படி இருக்கும்னு தெரியலையேன்ற ஒரு பயம், எந்த இலக்கை நோக்கி நான் செய்கிறது, எங்கே எனக்கு வேலை அமையும், பட் நான் இறங்கி செய்த இந்த வேலை ஏதாவது இறங்கி இன்டர்வியூ அட்டன் பண்ண இன்டர்வியூ எதுவுமே இது வரைக்கும் கை கொடுக்கல, எனக்கு வேலை கிடைக்குமா, அடுத்த இலக்கை நோக்கி பயணம் பண்ண முடியுமா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமான்ற அளவுக்கு பல யோசனைகள் பல சிந்தனைகளில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு 100% அருமையான வேலையும் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த கால அமைப்பு உங்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியில் ஏதோ ஒரு டேர்னிங் உங்களை அடைய போகுது. பெரிய லெவலில் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், நீ இறங்கி நான் பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு சில நட்புகள் கை கொடுக்கும். இல்லை நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். இல்லைன்னா லோன் சார்ந்த ரீதி கிளிக் ஆகி ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா அரசு உத்தியோகத்திற்குண்டான முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்புகள் அமையும். நான் டெம்பரவரியாக வேலையில் இருக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு உண்டான மற்றவங்களுடைய பார்வை உங்கள் மேலே விழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதற்குரிய ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகிடும். மேற்கொண்டு இந்த அரசு துறைக்கு சார்ந்த பரீட்சை எழுதணும், இந்த குரூப் எக்ஸாம் எல்லாம் எழுதி நாம் ஏதாவது ஒரு விதத்தில் சக்ஸஸ் அடையலாம். சிலர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி பல விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுத்து ஜஸ்ட் அரை மார்க் 1 மார்க்கில் மிஸ் ஆகி போயிடுச்சிங்க. எவ்வளவோ மூவ் பண்ணேன், கிளிக் ஆகலைன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏதோ ஒரு வித நல்ல வழிகள் உங்களுக்கு கிளிக் ஆகும். அதை பயன்படுத்தி ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. 100% இது நடக்க போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் குரு, சனி, ராகு, கேது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இடத்துல நிற்கிறாங்க. அப்போது வரக்கூடிய இந்த வருடம் முழுவதுமே ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறது 100% இங்கே இருக்குது. அப்போது இந்த யோகம் இன்னுமே அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய முயற்சிகள் அது செய்யும். குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. அப்போது தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க. ஒரு பெரிய லெவலில் ஒரு நல்ல அருமையான சில விஷயங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்காக எடுத்த முயற்சிகள் தடையாகுதுன்ற வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது மாறப்போகுது. அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமையப்போகுது. பெற்ற பிள்ளைகள் மற்றவர்களை நம்பி மற்றவங்க செய்த தப்புக்கு இவங்க பாதிக்கப்படக்கூடிய நிலைமை, தேவையில்லாத சேர்க்கைகள், தேவையில்லாத சிநேகிதங்களால் இவங்க வாழ்க்கையினுடைய முறையே மாறக்கூடிய ஒரு நிலைமை, அவங்களுடைய வேகம் குறையக்கூடிய நிலைமை. ஏன்னா தேவையில்லாத செய்யக்கூடாத போகக்கூடாத பாதையில் போகக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு 100% இந்த காலகட்டங்களில் அவங்களுக்குரிய டேர்னிங் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. திருமண முயற்சிகள் நல்ல தகுதி இருந்து, திறமை இருந்து, நல்ல அருமையான ஒரு சம்பளம், நல்ல குடும்ப பலம் எல்லாம் இருந்தும் அது என்னவோ திருமண முயற்சி எடுத்தால் தடையாயிட்டே இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு எல்லாம் கூடி வருது, கடைசி நேரத்தில் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுது. ஏன் இப்படி ஆகுது, என்ன எதனால் இந்த காரணம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போது குரு பகவானால் நல்லது நடக்க போகுது. அதே நேரத்தில் இப்போ இந்த யோகம் எந்த இடத்துல உருவாகுதுன்னா 3ஆம் பாவத்தில் உங்களுக்கு உருவாகுது. வெற்றிக்குரிய இடத்துல இப்போ எதை நோக்கி நீங்கள் இறங்கி செயல்பட்டாலும் அது வெற்றி அளிக்கும். வெளிநாடு முயற்சிகள் கூட கை கொடுக்கும். அப்போது குடும்பத்தில் திருமண முயற்சிகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. அடுத்தது வெளிநாடு முயற்சிகளுக்குரிய வேலைப்பாடுகளும் அதற்குண்டான முயற்சிகளும் 100% சக்ஸஸ் அளிக்கும். ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேங்க,
என்னவோ எல்லாம் நல்லபடியாக வந்த மாதிரி இருந்தது, பார்த்தா இப்போ எல்லாம் குழப்பம் ஆயிடுச்சு. வேலை, குடுக்கல் வாங்கல், குடும்ப ரீதியில் நினச்ச லைஃப் எல்லாமே இப்போ அப்படியே பிளாக் ஆகி நிற்குதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு நல்ல இலக்கு, நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு அருமையான தெளிவான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடரக்கூடிய ஒரு நேரமாக அமையப்போகுது. அப்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல், கொடுத்த பணம் கை வரலையே, நம்பி நான் ஏமாறக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டனே, மற்றவர்களுக்காக இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சே அப்படின்ற குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். அதற்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிற காலமாக இருக்கும். அதற்குரிய முயற்சிகளும் அதற்குரிய ப்ரெஷரும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். மேற்கொண்டு பூமி சார்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்து செய்கிறவங்களுக்கு டோட்டலாக அப்படியே டவுன் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியல, எல்லாமே அப்படியே மந்த நிலையில் இருக்குது. நாம் போய் என்ன பேசிட்டு வந்தாலும் ஓகே ஆகிற மாதிரி இருக்குது, அடுத்த நாள் பார்த்தா அப்படியே நெகட்டிவாக இருக்குது, கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற குழப்பமெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்குரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அடையும். மூவ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நான் வேலைக்கு ஒரு சிறு குறு ஒரு 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 ஜவுளி கடையில், ஒரு ஹோட்டல் சார்ந்த ரீதியில் ஒரு லேபரான ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது, நான் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், பட் நாளுக்கு நாள் கடன் தான் அதிகமாகிட்டுருக்கேன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஒரு இடமாற்றங்கள் கிடைக்கும், இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும், இன்னும் சம்பளம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி இன்னும் சிலருக்கு நம்ம புதுசாக தொழில் தொடங்கலாம், ஏதாவது ஒரு சின்ன சிறு தொழிலில் உருவாக்கி அதை கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்கள் பட்ட பாடுக்குண்டான ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புத்திரபாகியம் கிடைக்கலன்றவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நேரமாக இது அமைய போகுது. ஏன்னா பஞ்சமாதிபதி சூரியனோடு இணைஞ்சிட்டாரு. 100% மூவ் பண்ணுங்க, கிடைக்கும், நல்லது நடக்கும். ஆரோக்கிய ரீதியில் உங்களுக்கு எலும்பு ப்ளஸ் ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு நரம்பு, இந்த பேக், கழுத்து பின்னாடி டிஸ்க், இந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இந்த ஷோல்டர் பெயின் எல்லாம் கொடுக்கும். அதனால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ரிலீஃப் ஆகலைன்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது. முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க, 100% சக்ஸஸ் அடைவீங்க. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய நேரம் நினச்சி மூவ் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை பரல்கள் கொண்டு இருக்குன்றதை பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்து தான் உங்களுடைய பலன்களுடைய ரீதியை நிர்ணயிக்க முடியும். ஒருவேளை ஒரு 3 பரலுக்கு மேலே 4, 5, 6, 7, 8 எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி. பட் அதுவே 4க்கு கீழே 3, 2, 1, 0, 0 இருந்துருச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவ் ட்ராப் ஆகிடும். அதனால் பார்த்து செய்கிறது எதுவாக இருந்தாலும் நல்லது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. அது உங்களுக்கு 100% பலன் அளிக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.